ஓகே. ஸோ அந்த கிளாஸ் புரிஞ்சா? புரிஞ்சு போய் எனக்கு என்ன அந்த இதுலன்னா அந்த ஃபுல் பேக்குக்கு பாக்குற மாதிரி அப் டவுன்ல அப்படி மாத்தி பார்த்துட்டேன். அதான் பிரச்சனைன்னு கடைசியில ஓகே. கிளியர். அதான் சொன்னேன். அது வந்து தப்பு இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங் நீங்க அப்படிதான் பேக் டெஸ்ட் பண்ணீங்க. பட் அது ஓவர் த பீரியட் நம்ம சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? ஸோ ஸ்ட்ரக்சர்னு ஓகே ஓகே. வரப்போ அது வேற, புல் பேக்ன்றப்போ அது வேற. ஓகேங்களா? எனக்கு அதுதான் மிஸ்டேக். கடைசியில தான் நீங்க எனக்கு ஐ மீன் அதை இது பண்ண முடிஞ்சது. ஐ மீன் நீங்க ஓகே. கடைசி நேத்து சொன்னதுல தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இதுக்கப்புறம் கரெக்ட்னு நினைக்கிறேன் நேத்து பண்ணதெல்லாம். ஆமா ஆமா. இப்ப இன்னைக்கு வந்து கொஞ்சம் முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு இன்ஜினியர் ஓகே ப்ரோ. லிக்யூரிட்டியும் பிளஸ் நம்மளுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சரும் நம்ம இன்னைக்கு தெளிவா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே அதுல ஃபர்ஸ்ட் இந்த ஐ மீன் டேர்னிங் பாயிண்ட்ஸ் ப்ரோ. என்ன? மறுபடியும் சொல்லு. இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இன்னொன்னு என்ன சொன்னேன்? இது வந்து இன்ஜினியர் லிக்யூரிட்டின்னு போட்டுக்க தேவையில்ல, டேர்னிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? டேர்னிங் டேர்னிங் பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ். டேர்னிங் பாயிண்ட்ஸ் ஓகே அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்த ஓகே மாதிரி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஒன்று நடக்குது அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் போய் அதை பண்றான் இல்லைங்களா? இந்த பிரேக் ஆமா. ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதுன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து பை ஆர்டர் போடுறோம். அது எந்தெந்த பாயிண்ட்ல இருந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற பாக்குறதா இதுதான் டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். இப்ப இப்படி வந்த ஸ்ட்ரக்சரை டேர்ன் பண்றான் இல்லையா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு. ஆமா. ஸோ இதுதான் நம்மளுடைய டேர்னிங் பாயிண்ட்ஸ். அது என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். அது கூட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டேர்னிங் ஓகே பாயிண்ட்ஸ் ப்ரோ. வந்து என்னென்ன, எந்தெந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க ஆக்சுவலா பார்க்கணும் அப்படின்றத இப்ப பார்க்க போறீங்க. ஓகேங்களா? முதல்ல ஆஸ் ஓகே ப்ரோ. யூஸ்வல் புல் பேக். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கான் ம் அப்படின்னா இதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ம். ஸோ இந்த மாதிரி போகுது அப்படின்னா இது ஃபுல்லா புல் பேக் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இந்த ரீசன்ட் புல் பேக் எடுத்தோம் அப்படின்னா என்னது நமக்கு? இன்டியூஸ்மெண்ட். இன்டியூஸ்மெண்ட். நாம அதே மாதிரியே கீழே இருக்கிற சோச் பாயிண்ட் இது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிப்பீங்க இல்லைங்களா? ஐ மீன் ஆமா சோச் ஆமா. பாயிண்ட்னா அந்த லோவர் ஹையர் லோ பாயிண்ட் இந்த மாதிரி சொல்றேன். இது அப்ரண்ட் பாக்குறதுனால. ஆமா. ஓகேங்களா? இப்ப ஓகே. இப்ப மேல இன்டியூஸ்மெண்ட் நடந்தது அப்படின்னா இங்க என்ன பண்ணிருக்கானுங்க? செல் பண்ணிருக்காங்க. செல் பண்ணிருக்காங்க. இததான் ஹையர் ஐ அப்படின்றோம் இல்லைங்களா? ஆமா ஏன்னா ட்ரெண்டுக்கு ஆமா. ஏத்த மாதிரி. இப்ப இந்த ஹையர் ஐய உடைக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு பாயிண்ட்ல இருந்து பை ஆர்டர் போடணும் பை இல்லைங்களா? பண்ணோம். பிரைஸ் பை பண்ணணும், மேல போய் இதை உடைக்கணும். அப்ப அவன் எங்கெங்க இருந்தெல்லாம் போக வாய்ப்பு இருக்கு, நாம எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் ட்ரை பண்ணணுமோ அப்படின்னா டோட்டலா ஒரு 4 இடம் இருக்கு. ஓகேங்களா? ஓகே 4 இடம் ஓகே என்னென்ன இடம் அப்படின்னா, ஒன்னு இந்த இன்டியூஸ்மெண்ட் ப்ரோ. ஓகேங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துக்கிட்டே பிரைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேல போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. இது முதல்ல. ஓகே ரெண்டாவது என்னன்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இன்டியூஸ்மெண்ட் மீன்ஸ் இது ஒரு லிக்விடிட்டி. இந்த ம். லிக்விடிட்டிக்கு அப்புறம் இங்க ஏதாவது இருக்கிற ஆர்டர் பிளாக் இல்லைன்னா ஆர்டர் ஃப்ளோ. ஓகே ஓகேங்களா? அது இங்கே தான் இருக்கணும். ஓகே இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கிற புல் பேக்லயே தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? மேபி ஓகே இந்த ப்ரோ. புல் பேக் எல்லாம் மிட்டிகேட்டட் கூட இருக்கலாம். அப்ப இதுக்கு கீழே இருக்கிறது இதுதான். அப்ப இதை எடுத்துக்கணும். சரிங்களா? ஓகே ப்ரோ. சோ இது வந்து டிசிஷனல் ஆர்டர் ஃப்ளோ, இது வந்து டிசிஷனல் ஆர்டர் பிளாக். ஸோ நம்ம ஆர்டர் பிளாக் எப்படி ஃபைன் பண்ணணும், ஆர்டர் ஃப்ளோ எப்படி ஃபைன் பண்ணணுன்றத பார்த்துருந்தோம். இப்போ அதில் எதை எதை எடுக்கணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஒன்ஸ் உங்களுக்கு எப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்க ஒரு ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோ வந்து இம்பேலன்ஸோட இருக்குது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மேபி இந்த ஆர்டர் ஃப்ளோ ஓகே உங்களுக்கு மிட்டிகேட்டட் ஆயிருந்தது அப்படின்னா ஆர்டர் பிளாக்கை மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே. இதை எடுத்துக்கலாம். இப்ப அடுத்ததா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இருக்கிறதுல ஒரு சோர்ச் பாயிண்ட்னு ஒண்ணு மார்க் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஹையர் லோ பாயிண்ட். ஆமா. அந்த ம். பாயிண்ட்ல இருந்து அப்படியே பார்த்துட்டே வரணும். எதுக்காக இந்த பாயிண்ட்ல இருந்து பாக்குறோம் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனுடைய கடைசி பையாட்ரி எங்க இருந்து போட்டாங்க? இங்க இருந்து தானே போட்டாங்க. இங்க அதனாலதான் மேல ஆமா. வந்து ஏதோ ஒண்ணு உடைச்சிருக்கு. அப்ப இங்க நமக்கு பையாட்ரி இருக்கு அப்படின்னா மேபி இந்த இடத்தையே அவங்களுடைய ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஓகேங்களா? ஒரு பையாட்ரி போட்ட ஒரு ஓகே கேண்டில் இருக்கும். ஸோ அப்ப அதை ஃபைன் பண்றதா நமக்கான எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். ஓகேங்களா? ஓகே ஒன்ஸ் நீங்க இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை ஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு முன்னாடி இருக்கிற லிக்விடிட்டி, ஏன்னா இதுதான் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். இருக்கிற எக்ஸ்ட்ரீம் பாயிண்டே இதான். இங்க இருந்து ஒன்னா மேல போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றான் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக். ஸோ இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கா, இதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக்கோடைய லோ வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி ஆர் இன்ஜினியர் லிக்விடிட்டி ஓகே ரெண்டுமே நீங்க சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டுமே ஓகே காமன் தான். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டின்னு சொல்லலாம், இன்ஜினியர் லிக்விடிட்டியும் சொல்லலாம். ஆனா இதுல உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது. மேபி இந்த இடத்த உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கே இல்லாம கூட இருக்கலாம். அப்ப ஆர்டர் பிளாக் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு அப்படின்னா அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக் எது? இதான். அப்ப இதை நீங்க ஓகே என்ன பண்ணிக்கணும்? எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டியா எடுத்துக்கணும். ஒருவேளை ப்ரோ இங்க ஃபுல்லாவே இல்ல ப்ரோ, இங்கேயும் மிட்டிகேட் ஆயிருச்சு இங்கேயும் மிட்டிகேட் ஆயிருச்சு அப்படின்னா இங்க ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் இருக்கு ப்ரோ அப்படின்னா டோட்டலாவே இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரே ஒரு ஆ ஆர்டர் பிளாக் தான் இருக்கு அப்படின்னா
அப்ப இதுதான் நமக்கான எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கும், இதுதான் டிசிஷனல் ஆர்டர் பிளாக்கும் இதுதான். அப்ப இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் ஓகே. பிளாக்கா இருக்குதுன்ற பட்சத்தில் இதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக் நமக்கு என்ன வரும்? இன்ஜினியர் லிக்விடிட்டியா வரும். ஓகேங்களா? ஆனா இந்த ஓகே. பாயிண்ட்ல இன்டியூஸ்மெண்டாவும் இதான் இருக்கு, இன்ஜினியர் லிக்விடிட்டியாவும் இதான் இருக்கு. ஓகேங்களா? நாம ரெண்டுத்தையுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. நமக்கு வந்து மார்க்கெட்ல இது இருக்கணும் அப்படின்ட்டு இது எல்லாமே இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? மேபி இருக்கலாம். இல்லாத நேரங்கள்ல நம்ம எப்படி அவன் போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ்மெண்ட் கொடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்ப ஓகே. நமக்கு டோட்டலா அந்த 4 பிளேசஸ் என்னென்ன அப்படின்னா, ஒன்னு இந்த இன்டியூஸ்மெண்ட்ல இருந்தே பிரைஸ் மேல போலாம். இல்ல அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் இல்லைன்னா ஆர்டர் ஃப்ளோ, அதே மாதிரியே எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இல்லைன்னா ஆர்டர் ஃப்ளோ. ஓகே. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ஜினியர் லிக்விடிட்டி. ஸோ இதுதான் நம்மளுடைய டேர்னிங் பாயிண்ட். ஸோ அப்ப பிரைஸ் ஓகே. வந்து எந்தெந்த இடத்த நாம ரியாக்ட் பண்ண ஒரு பை பண்ணணும் அப்படின்னா, இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்த பிறகு, இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ண பிறகு, இந்த இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுத்த பிறகு, அதே மாதிரி இந்த ஆர்டர் ஃப்ளோவை கூட டேப் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே. அப்ப ரெண்டு ஓகே. இடத்தையுமே நம்ம அவேரா இருக்கணும். அந்த இடத்த வந்தானா நம்ம ஒரு ரியாக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளை பார்க்கணும். ஓகே. ப்ரோ இதுல என்னன்னா, எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ன்னு சொல்றீங்கல்ல, இதுல நெறைய இருக்கு அப்டின்னா, எத எக்ஸ்ட்ரீமா எடுத்துக்க முடியும்? எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரோடைய பை ஆர்டர்னு எங்க நமக்கு ஒண்ணு போட்டிருப்பாங்கல்ல, சோச்சு. ஸ்டார்டிங். ஓகே. 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 சோச்சோ இல்ல ஆ. நமக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா? சோச் பாயிண்ட்னா சோச்லயே ம். தான் எடுக்கணும்னு இல்ல. இப்போ ஒருவேளை டவுன் ட்ரெண்ட்ல வருது அப்படின்னா ஹையர் லோ பாயிண்ட் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏன்னா அங்க தான் செல் ஆர்டர் போட்டாங்க. அப்ப எக்ஸ்ட்ரீம் ஆ. பாயிண்ட்னா இருக்கிறதுல இப்ப இதை உடைச்சா என்னது நமக்கு? கீழ உடைச்சா பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் ஆயிரும். இதை உடைச்சு கீழே க்ளோஸ் வச்சானா என்னவா மாறும் இது? சோர்ச் ஆயிரும். சோச்சா மாறிடும். சோச்சா ஏன் நம்ம ம். இதை எடுக்கிறோம்? என்ன ரீசன்? பை பை பண்ணத வந்து செல்லர் டாமினேட் பண்ணிட்டான். டாமினேட் பண்றான் அப்படின்னா அப்ப பையர் வரணும்னா அப்ப இங்க தானே இருக்கான் பையர். ஆமா. அவன் பையர் இங்க இருக்கானா, இதுக்குள்ளேயே அவன் மேல கொண்டு போனாதான் வாய்ப்பு உண்டு. ஏன்னா இது கீழே வந்துட்டானா செல்லர் வந்துருவான் இல்லையா? ம். அப்ப இருக்கிறதுலே பையரோட பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற கடைசி பாயிண்டே இந்த பாயிண்ட் தான். மேபி அவன் போட்ட ஓகே. ஆர்டர் பிளாக் கேண்டிலா கூட இருக்கலாம். அதனாலதான் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல இருந்து நம்ம இதை கன்சிடர் பண்றோம். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகேவா? ஓகே. ஓகே. சோ இது வந்து நம்மளுடைய டேர்னிங் பாயிண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான். எந்தெந்த பாயிண்ட் எங்கெங்க இருந்து நம்ம ட்ரை பண்ணணும்ன்றது பாத்துக்கணும். இப்ப அடுத்து என்ன ஓகே. அப்படின்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த இன்டர்னல் ம். ஸ்ட்ரக்சர்னா என்ன? இது எப்படி ப்ரோ ஃபைண்ட் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் இது. ஓகேங்களா? ஒண்ணும் இல்ல. இப்ப நமக்கு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றான் அப்படின்னா எல்லா நேரங்கள்லயும் பிரைஸ் வந்து இப்படியே போயிட மாட்டான். வெறும் புல் பேக் மட்டுமே போட்டு போயிட மாட்டான். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் பண்ணிருந்தீங்க. ஒரு பாயிண்ட்ல ஒரு புல் பேக் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணுது அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற புல் பேக் எல்லாமே வேலிடான புல் பேக் தான். ஓகேங்களா? இப்ப இதுல ஓகே. இன்டியூஸ்மெண்டா எதை எடுப்பீங்க? இதுல ஃபர்ஸ்ட் வந்ததாவே இன்டியூஸ்மென்ட் எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம் தானே? ஆனா நீங்க ஒரு ம். ஸ்ட்ரக்சர்ல மார்க் பண்ணதுல தப்பா மார்க் பண்ணிருந்தீங்க. இது எடுக்கவே இல்லை நீங்க ரீசன்ட் புல் பேக். ஓகே ப்ரோ. அது என்னன்னு செக் பண்ணி எனக்கு அகைன் மார்க் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா? எப்பலாம் எப்பயுமே ஓகே. மைண்ட்ல வச்சுக்கோங்க ப்ரோ. இன்டியூஸ்மெண்ட் ம். எடுத்து உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து போறோம் அப்படின்னா ஒரு ஒரு இடத்துல இருந்து போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஏதாவது பண்றான் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே மேஜர் தான். ஓகேங்களா? ஓகே. நீங்க இங்க போயிட்டு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட் கொடுத்தா ஒரு புல் பேக் கொடுத்தாதான் இது இன்டியூஸ்மெண்ட்லாம் கிடையாது. மேபி இங்க புல் பேக் ஓகே. இல்லாம கூட இருக்கலாம். அப்ப ரீசெண்டா இருக்கிற புல் பேக் இதான். ஓகே. ஓகேவா? ஓகே. இப்ப இப்ப இந்த மாதிரி ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வெறும் நார்மலா அவன் வெறும் புல் பேக் மட்டுமே போட்டு உடைக்கிறான் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க? நார்மலா போயிட்டு அடுத்து ஒரு இன்டியூஸ்மெண்ட் பார்த்துட்டு பாயிண்ட் எல்லாமே நோட் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஆனா எல்லா டைமும் ஓகே. இப்படியே போயிடுமா அப்படின்னா அதான் கிடையாது. ஸோ மார்க்கெட்ல எப்படி போகும் அப்படின்னா இங்க இருந்து போய் அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு இன்டர்னலா ஸ்ட்ரக்சரை போடுவான். என்னன்னா ஃபர்ஸ்ட் மேஜரா இருக்கிற ஸ்ட்ரக்சர் மேஜருக்கான இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்கு அப்படின்னா அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு பிரைஸ் வந்து மேல போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்ப இங்க இருந்து அவன் மேல ம். போறான் அப்படின்னா போறவன் எப்படி போயிருக்கணும்? ஒரு நல்ல பை ஆர்டர் போட்டான் அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? வெறும் புல் பேக் மட்டுமே கொடுத்து கொடுத்து போயிட்டு உடைச்சிருக்கணும் ஓ. இல்லைங்களா? ஆனா அப்படி ஆமா. போகாம இதுக்குள்ளேயே ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிறான் அப்படின்னா இங்க என்ன பண்றான்? அகைன் ஸ்டாப் அண்ட் கலெக்ட் பண்றான். ஏன்னா அவனுக்கு என்ன பத்தல அப்படின்னா ஃபியூல் பத்தல. இப்ப யோசிச்சு பாருங்களேன். இந்த பாயிண்ட்ல இருந்து நான் இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா எனக்கு அதுக்கு போதுமான ஃபியூல் தேவை. இப்போ ஒருவேளை இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்ப இங்க இருந்து நான் மதுரையில இருந்து சென்னைக்கு போறேன் அப்படின்னா போற வழியில எனக்கு ஃபுல் டேங்க் நல்ல பெட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா நான் மண்ணு போயிடணும். ஆனா எனக்கு ஃபியூல் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? எங்கேயாவது ஃபில் பண்ணுவேன். அதே மாதிரிதான் இதுவும். இங்க இருந்து ஒரு பிரைஸுக்கு ஒரு ஓகே. பிரைஸ் கொண்டு போனோம் அப்படின்னா அவனுக்கு ஃபியூல் இல்லை அப்படின்னா
இந்த மாதிரி அதுக்குள்ளேயே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவானுங்க. ஏன்னா இன்டியூஸ்மெண்ட்ன்றது நமக்கு என்னன்னு தெரியும். லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா என்ன? ஒரு ஃபியூல் மாதிரி. ஓகேங்களா? ஸோ ம். அப்ப அதை எடுத்துட்டு அகைன் பிரைஸ் இங்க இருந்து மேல போயிட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஹை பாயிண்ட்டை உடைப்பான். ஓகே. ஓகேவா? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, இதுக்கு பேரு MBOS அப்படின்னு சொல்லுவோம். மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே ப்ரோ. இது மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இது மைனர் இன்டியூஸ்மெண்ட். ஏன்னா மேஜர் பாயிண்ட்ஸ் நமக்கு இங்க இருக்கு. மேஜர் இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்கு. ஆ. மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கு. ஆனா இது இன்னும் நடக்கல. ஏன்னா இது நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபியூல் அவன் கீழே எடுத்தான் அப்படின்னா தான் மேல போயிட்டு உடைக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பிரைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி அடுத்து கூட திருப்பியும் ஒரு MBOS இதுல போடுவான். ஏன்னா அவனுக்கு ஃபியூல் பத்தாது. ஓகேங்களா? போறதுக்கு அகைன் இந்த மாதிரி ஃபியூல் கலெக்ட் பண்ணி மேல போயிட்டு ஃபைனலா இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் இந்த MBOS ஃபர்ஸ்ட் இந்த MBOSும் நடந்துரும். அதே மாதிரி மேல போயிட்டு இந்த மேஜர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் நடந்துரும். ஓகேங்களா? இப்ப ஓகே. நீங்க இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, நார்மலா ஒரு புல் பேக் போட்டு போச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் ஒரு புல் பேக் நீங்க அதுல ரீசன்ட் புல் பேக் இதை எடுத்துட்டு நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க, ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? ஆனா எல்லா ஓகே. டைமுமே அதுவே நடக்குமா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மைனர் ஸ்ட்ரக்சரை போடும். ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு மேஜர் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ள ஃபார்ம் ஆன 2 மைனர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஓகே இந்த ப்ரோ. ஓகே. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை மேஜரா பண்றதுக்கு அவனுக்கு என்ன பத்தல? ஃபியூல் பத்தாம பிரைஸ் இதுக்குள்ளேயே ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடத்துறான் அப்படின்றதா விஷயம். சரிங்களா? ஓகே. இப்ப இதுல ப்ரோ இப்ப நாங்க என்ன ப்ரோ எப்படி ப்ரோ பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஆஸ் யூஷுவல். இப்ப மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க? லோ வந்து கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. இது வந்து உங்களுக்கு ஆமா. மேஜர் ஹையர் லோ இல்லையா? ம். மேஜர் ஹையர் லோவா இதை மார்க் பண்ணுவீங்க. அடுத்து இங்க இருந்து போறப்ப பிரைஸ் வந்து என்ன பண்ணிருக்கு? இங்கேயும் ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு போட்டு போயிருக்கு. அது மைனரா இருந்தாலும் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மைனர் ஹையர் லோ. ஓகே. ஓகேங்களா? நமக்கு இந்த இடத்துல ம். 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்றது எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? சோ ஓகே. இதுக்கப்புறம் நீங்க சோர்ச் பாயிண்ட் வந்து இந்த மேஜர் சோர்ச் வந்து எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வேளை இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஃபார்ம் ஓகே. பண்ணிருச்சு அப்படின்னா, நீங்க இதுக்கப்புறம் கன்சிடர் பண்ண வேண்டியது இந்த ரீசன் சோர்ச் மட்டும்தான். ஓகே. ஓகேங்களா? இந்த மைனர் ஹையர் லோன்னு நம்ம ஒண்ணு மார்க் பண்ணிருப்போம் இல்லையா? அந்த மைனர் ஆமா. ஹையர் லோ தான் நமக்கு இதுக்கப்புறம் சோர்ச்சா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஓகே. எதுக்காக அப்படின்னா, நாம வந்து நம்மளுடைய நீங்க வந்து இது எடுக்கக்கூடாதுன்னு இல்ல. இதையும் எடுத்துக்கலாம். ஆனா இதுக்கு வெயிட் பண்றது வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஆப்பர்ச்சுனிட்டி ஓகே. வந்து நம்மளால அவ்வளவு சீக்கிரம் கேப்சர் பண்ண முடியாது. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் தேவை. சோ அதனால தான் இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு கடைசி ஆர்டர். ஓகேங்களா? என்னதான் அவன் இங்க இருந்து பிரைஸ் ஒரு நல்ல பை ஆர்டர் போட்டு மேல போய் உடைச்சிருந்தாலும், அந்த அளவுக்கு அவனுக்கு பவர் பத்தாம தான் அகைன் நீங்க இன்டியூஸ்மென்ட்ட கலெக்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? பையிங்க்கு. அப்ப இன்ஸ்டிடியூஷனுடைய ஓரளவுக்கான லிக்விடிட்டிய வந்து இவன் தான் கலெக்ட் பண்ணி இங்க இருந்து தான் பை ஆர்டர் போட்டான். சோ அப்ப இவன உடைக்கிறப்ப நீங்க என்ன பண்ணிரலாம் அப்படின்னா, இங்க இருந்து இன்டியூஸ்மென்ட் பார்த்துட்டு செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சோ இதே தான் சேம் சினாரியோ. நீங்க அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் 2த்துக்குமே. ஓகே. ஓகேவா? ஓகே. சோ அப்ப இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்ம ஒண்ணு பாக்குறது எதுக்காகனா 2டே விஷயம் தான் ப்ரோ. ஒண்ணு நம்மளுடைய ஸ்ட்ரக்சரை ஃபைண்ட் பண்றதுக்காகவும், அதே மாதிரியே நம்மளுடைய பாயிண்ட்ஸ் என்ன பாயிண்ட்ஸ்? ஆப்பர்ச்சுனிட்டி பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? எந்தெந்த இடத்த நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து பார்க்கணும், நமக்கு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இப்ப இங்க இதை உடைக்கிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்றதை விட இதை உடைச்ச உடனே கூட நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இங்க இருந்து நீங்க டோச்சுன்னு கன்சிடர் பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க இன்டியூஸ்மென்ட் பார்த்து செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? மேபி அவன் ஓகே. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கூட கீழ வந்து இத வந்து உடைப்பான். அது வரைக்கும் நமக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது இல்லையா? சோ அதனால தான் ஆமா. நம்ம அதே சோர்ச் பாயிண்ட்டா எடுத்து இங்க இருந்தே செல் பண்ண பார்க்கிறோம். ஓகே. ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்ப அந்த மைனருக்குள்ள இன்டர்னல்குள்ளயும் அப்பனா ஹையர் லோவர் ஹை, லோவர் லோ அந்த மாதிரி வரலாம்ல? மைனருக்குள்ள மைனர் ஸ்ட்ரக்சர்க்குள்ள ப்ரோ, ஐ மீன் ம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்க்குள்ள ம். ஹையர் லோ, ஹையர் ஹை, லோவர் லோ, லோவர் லை அது அப்படி ஆமா சேம் வரும்லன்னு தான். கேட்குறேன். இப்ப இந்த ம். பாயிண்ட் இது இன்டியூஸ்மென்ட் எடுத்தான் அப்படின்னா, இது வந்து என்ன ஹையர் லோ அப்படின்னா மைனர் ஹையர் லோ. ஏன்னா ஃபுல்லா மைனர் ஓகே. ஸ்ட்ரக்சர். ஆனா இது மைனர் ஹையர் லோ, இது மைனர் ஹை இது மைனர் ஹை, இது மைனர் ஹையர் லோ. அகைன் இங்க ஒரு இன்டியூஸ்மென்ட் நடக்குது. அதே மாதிரி இது மைனர் ஹையர் ஹை, இது மைனர் ஹையர் லோ. ஓகே. சேம் தான். நம்ம ஸ்ட்ரக்சருக்கு எல்லாமே காமன் தான். ஓகே. புரியுதா? புரியுது ப்ரோ. ஓகே, ஓகே. நோட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல? பண்ணியிருக்கேன். ஓ, அந்த இஎல்னா இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி கரெக்ட்டுங்களா? ஆமா. அது நீங்க எப்படி வேணா உங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ, எது ஓகே. எப்படி சொல்லணுமோ நீங்க அப்படி சொல்லிக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே.
ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ அதான் ஆக்சுவலா இதுல இன்னைக்கு பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ், இன்னொன்னு இன்டர்வல் ஸ்ட்ரக்சர், இது ரெண்டுத்தையும் நீங்க ஓகே. முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கான பாதி இதுவும் நீங்க ஈஸியா கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இத சார்ட்ல கொஞ்சம் காட்ட முடியுங்களா? ஷூர். ஓகே. இப்ப ஆஸ் யூசுவல் நீங்க எப்பயுமே என்ன பண்ண போறீங்க? ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறீங்க. ஏன்னா ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். ம். அதனால இப்போதைக்கு டெய்லி மட்டுமே பாருங்க. ரொம்ப லோவர் டைம் ஃப்ரேம் வர தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ இப்ப மேபி இப்ப நம்ம ஜிபிபிஎஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி மார்க் பண்ணோம்? நமக்கு ஒரு பிரைஸ் வருது அப்படின்னா, ஹை பாயிண்ட், லோ பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நீங்க அப்படி இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல இருந்து எடுக்கிறேன் அப்படின்னா, ஆமா. ஸோ இப்போ இந்த ஓகே. பாயிண்ட்ல இருந்து அப்படியே ரீட் பண்ணிட்டே வரேன். இன்டியூஸ் பண்ணிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ் பண்ணிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு இந்த மாதிரி வெறும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், புல் பேக் மட்டுமே தான் போட்டு போறோம். தெரியுதுங்களா? எதுவுமே மைனரா உள்ள எதுவுமே போடல. ஆ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னாலும் இதுல பாருங்க. அப்படியே இது ஒரு புல் பேக்கு, அகைன் இது ஒரு புல் பேக்கு, இன்டியூஸ் பண்ற கலெக்ட் ஆச்சா? ஆமா. இன்டியூஸ் பண்ற அப்படியே எடுத்துக்கின்னு மேல இந்த ஹையர் ஐய அப்படியே போய் உடைச்சிருக்கான். வெறும் புல் பேக் மட்டுமே தான் போட்டு போய் உடைச்சிருக்கான். இல்லைங்களா? நமக்கு ஆ. ஒருவேளை இதுக்குள்ள ஒரு இன்டியூஸ் பண்ண நடந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? மைனர் ஆ. மைனர் இன்வெஸ்ட்மென்ட். இன்டியூஸ்மென்ட். ஓகேங்களா? அப்ப இங்க வந்து நமக்கு அந்த மாரி மைனர் ஸ்ட்ரக்சர் எதுவுமே போடல. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சின்ன ஸ்ட்ரக்சரா தான் இருக்கு. அதே மாரி இங்க பாருங்களேன். இன்டியூஸ்மென்ட் அதே மாரி மேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஆனா இதுலயும் பாருங்க எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே போடல. டைரக்ட்டா தான் போய் உடைச்சிருக்கான். அப்படியே கீழ வந்தவன் இங்க பாருங்க. கீழ வந்து நமக்கு சோச்சே இங்க பண்ணிட்டான். சோச் ஆயிருச்சா? ஆ. ஸோ இந்த மாரி சோச் ஆயிருச்சு அப்படின்னாலும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆனாலும், சோச் ஆனாலும் மேல இருந்து ஏதோ ஒரு இடத்துல செல் ஆர்டர் போட்டிருக்கான். அது எங்க? இங்க இருக்கு. அப்ப இதுக்குள்ள இருந்து ஏதாவது இன்டர்னல் போட்டிருக்கான்னு பாருங்க. ஓகேவா? இதுல பாருங்க ஓகே. வெறும் புல் பேக்கா தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் அப்படியே வந்து இது ஒரே ஒரு புல் பேக்கா தான் வந்திருக்கு. அப்ப நமக்கு இந்த இடத்துல இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இல்ல. அப்ப நம்மளுடைய சோச் பாயிண்ட் எது? மேல இருக்கிறதா நம்மளுடைய சோச் பாயிண்ட். ஓகேவா? இப்ப ஓகே. அடுத்ததா என்ன? நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு நம்மளுடைய சோச் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இத உடைக்காம பிரைஸ் வந்து இத உடைச்சா தான் நமக்கு என்னது? அவன் அடுத்த அப் ட்ரெண்ட். அதர்வைஸ் நம்ம செல் ஆமா. ட்ரெண்டுக்கு மட்டும் பார்க்கலாம். அப்ப நமக்கு அடுத்து என்ன தேவை? இன்டியூஸ்மென்ட் தேவை. சோ அப்ப இன்டியூஸ்மென்ட் எங்க இருக்கு பாருங்க. இது இன்டியூஸ்மென்ட். அப்படியே அப்ளை பண்ணுங்க. எந்தெந்த பிளேசஸ் நம்ம சொன்னோம்? இன்டியூஸ்மென்ட் இன்டியூஸ்மென்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கீழ வந்து நீங்க லோவர் லோ கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அது ஓகே. இன்டியூஸ்மென்ட்க்கு பக்கத்துல இருக்கிற ஆர்டர் பிளாக், ஆர்டர் ஃப்ளோ. இப்ப இது இன்டியூஸ்மென்ட் அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற புல் பேக் எது? இதான். இதுல ஆர்டர் ஃப்ளோ எது? இதான். ஆனா இது ஆல்ரெடி இங்கே மிட்டிகேட்டட். சோ அப்ப ஆர்டர் பிளாக் ஆமா. இருக்கான்னு பார்க்கணும். ஆர்டர் பிளாக் இருக்கா? எஸ். ஆர்டர் பிளாக் இங்க இருக்கு. அப்ப இத மார்க் பண்ணிக்கலாம். ஆனா ஆர்டர் பிளாக்க ஓ. டைரக்ட்டா மேல போய் இங்க உடைச்சுட்டான். ஓகேங்களா? உடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு ம். எக்ஸ்ட்ரீம் வேணும். எக்ஸ்ட்ரீம் எங்க இருக்கு? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எங்க இருந்து பார்க்க சொல்லியிருக்கேன்? சோச் பாயிண்ட் எங்க மார்க் பண்ணியிருக்கீங்களோ அங்க இருந்து மார்க் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதான் சோச் பாயிண்ட். அப்ப இங்க இருந்து தான் ஓ. செல்லிங் போட்டாங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கு இம்பேலன்ஸோட ஒரு கேண்டில் இங்க இருக்கு. இல்லையா? இது ம். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக் எது? அப்படியே பாருங்க. இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்னா, அப்படியே அதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக் இது. அப்படியே ரீட் பண்ணிட்டே வாங்க. இது புல் பேக் இல்ல. அகைன் இது புல் பேக் இல்ல. இதான் புல் பேக். அப்ப இதுதான் நமக்கு என்னது? இந்த புல் பேக்கோட ஹை தான். என்னது? லிக்விட். என்ன லிக்விடிட்டி? ப்ரோ ஒரு நிமிஷம் மறுபடியும் கேளுங்க. எனக்கு திருப்பி இல்ல உங்க எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் கொஸ்டின். பிளாக்குக்கு முன்னாடி இருக்கிற லிக்விடிட்டி பேர் என்ன லிக்விடிட்டின்னு கேட்டேன். இன்டர்னல் லிக்விடிட்டி. மைனர் லிக்விடிட்டி. புரியல. மைனரா? எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டிக்கு கீழ இருக்கிறது சாரி இன்னொரு டைம் கேளுங்க. ரீட் பண்ண எக்ஸ்ட்ரீம் முடியல. ஆர்டர் கொஸ்டின். பிளாக்குக்கு முன்னாடி இருக்கிற லிக்விடிட்டி. மைனர் ஆர்டர் பிளாக். மைனர் ஆர்டர் பிளாக்கா? இன்டர்னல் ஆர்டர் பிளாக். நம்ம தான் இங்க இன்னும் இன்டர்னலே பார்க்கல ப்ரோ. டர்னிங் பாயிண்ட்ஸ் தானே பார்த்துட்டு இருக்கோம். டர்னிங் பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்லுங்க அப்படியே ஒண்ணு. இன்டியூஸ்மெண்ட், ஆர்டர் பிளாக், ஆர்டர் ஃப்ளோ, ம். எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக், ம். இந்த எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி. ம். சோச்சு. எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி எங்க இருக்கு? எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி இங்க கீழ. எங்க இருக்கு கீழ? எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி எப்படி மார்க் பண்ண சொன்னேன்? புல் பேக் ஆனதுக்கு அப்புறம் இப்போ அப் ட்ரெண்டுக்கு பார்க்கணும்னா புல் பேக் ஆனதுக்கப்புறம் லோ எடுத்துட்டு ஹை எடுத்து மறுபடியும் லோ எடுத்து அது எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி. இல்ல புரியல. என்னது? லோ எடுத்துட்டு ஹை எடுத்தா?
லோவை எடுத்துட்டு ஹையை எடுத்து மறுபடியும் அந்த லோவை எடுத்தா இன்டியூஸ்மெண்ட். சரி, இன்டியூஸ்மெண்ட். அப்ப இன்ஜினியர் லிக்விடிட்டினா இல்ல எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டினா? எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டினா ஃபர்ஸ்ட் ஆனது எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி. எது ஃபர்ஸ்ட் ஆனது? ஃபர்ஸ்ட் இதான் எடுத்து நம்ம லிக்விடிட்டி பார்க்குறோம்ல, அந்த தான். இது இன்டியூஸ்மெண்ட், அது ஓகே. அதை விட்டுருங்க. நான் கேட்கறது ஓகே. இன்ஜினியர் லிக்விடிட்டினா என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். அது எப்படி மார்க் பண்ணுவீங்க? எக்ஸ்டர்னலுக்குள்ள இன்டர்னலா 2 3 இது ஆச்சுன்னா அதுதான் இன்டர்னல் லிக்விடிட்டி. அதாவது ஸ்ட்ரக்சர் மறுபடியும் உள்ளுக்குள்ளேயே வர்றது. அது இன்டர்னல் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ப்ரோ. நான் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரல. இன்ஜினியர் லிக்விடிட்டினா என்னன்னு கேட்டுட்டு இருக்கேன். இன்ஜினியர் லிக்விடிட்டின்னு கேட்கறேன். அது எப்படி மார்க் பண்ணுவீங்க? எனக்கு கொஞ்சம் இது பண்ண ரீட் பண்ண முடியல. ஓகே. ஸோ ப்ரோ, நான் சொல்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் முக்கியம். நான் ஏதோ சொல்றேன்றதுனால நீங்க எழுதி வைக்கணும்ன்றது விஷயம் இல்லை. ஓகேங்களா? நான் என்ன ஓகே. சொல்றேன் அதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு எழுதுங்க. அதான் தேவை. ஓகேங்களா? இப்ப ஒருவேளை ஓகே. உங்களுக்கு அப்ப இன்ஜினியர் லிக்விடிட்டி புரியலன்னா நீங்க அப்பயே கேட்டுறணும். அதான் கரெக்டான விஷயம். ஓகேங்களா? தயவுசெய்து ஓகே. புரிஞ்சதுன்னு மட்டும் ஓகே. அப்படி வந்துடாதீங்க. புரிஞ்சது நீங்க ட்ரை பண்றப்போ போய் பாக்குறப்போ ஒண்ணுமே புரியாம போயிடும். அதனால சொல்றேன். சரிங்களா? ஓகே. இன்ஜினியர் ஓகே. லிக்விடிட்டினா ரொம்ப சிம்பிள். எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட், எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்குக்கு முன்னாடி இருக்கிற லிக்விடிட்டி. இப்ப இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். அப்ப அதுக்கு முன்னாடி ஓகே. இருக்கிற லிக்விடிட்டி எது? அதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக். அதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக்கோடைய லோவோ ஹையோ எங்க இருக்கு? இதுதான் அந்த புல் பேக். அப்ப இந்த புல் பேக்ல இருக்கிற ஹை பாயிண்ட் தான் நமக்கு என்னது? இன்ஜினியர் லிக்விடிட்டி ஆர் எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி. ஏன்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கே நமக்கு மேல இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக் எது? இதான். அப்ப அதோடைய பாயிண்ட் தான் நமக்கான எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். ஓகே. சரியா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு முன்னாடி இருக்க. முன்னாடி இருக்கிற புல் பேக்கோடைய லோ. புல் பேக்கோடைய லோ ஓகே. இல்லைன்னா அது ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க அப் ட்ரெண்ட் பாக்குறீங்கன்னா புல் பேக்கோடைய லோல பார்க்கணும். டவுன் ட்ரெண்ட் பாக்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற புல் பேக்கோடைய ஹையை எடுத்துக்கணும். ஓகே. ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே இப்ப ப்ராப்பரா வந்துருச்சு. இப்ப இந்த இடத்த ஏதாவது டேப் பண்ணா அப்படின்னா நம்ம ரியாக்ட் பண்றதுக்கு பார்க்கலாம். இப்ப இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க இப்ப உடனே லைவ்லயே மார்க் பண்ண தேவையில்ல. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும் இல்லையா? உங்களுக்கு இந்த இடத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆமா. நீங்க நார்மலா மார்க் பண்ணதே சொல்றேன். எப்போ உங்களுக்கு இந்த இடத்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்குதோ, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஓகே. மஸ்டா நடக்கணும். நடந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? மேல அகைன் இண்டஸ் ஹையர் லோ அங்க வந்து மார்க் லோவர் பண்ணுவீங்களா? ஹையா போயிட்டு. லோவர் ஹைய ஆமா. மார்க் பண்ணுவீங்க. இப்பதான் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஏதாவது போட்டிருக்கா இல்லையான்றத பாருங்க. அது எப்படி பார்க்கணும்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து புல் பேக் ரீட் பண்ணே வாங்க. ஓகே ப்ரோ. இதுல எங்கேயாவது உங்களுக்கு இந்த இடத்த ரீசன்ட் புல் பேக், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட்ல பாருங்க, வெறும் புல் பேக்கே தான் வந்திருக்கு இல்லையா? ஆ. புல் பேக். அகைன் இந்த பாயிண்ட்ல இது ஒரு புல் பேக். அகைன் இது ஒரே ஒரு புல் பேக். அப்ப புல் பேக்கா தான் ஃபுல்லாவே வந்திருக்கு. ஓகேங்களா? இன்டர்னலா நமக்கு எதுவுமே இதுல ஃபார்ம் ம். ஆகல. ஒருவேளை பிரைஸ் இது மேல போய் இதை எடுத்துட்டு கீழே வந்திருந்தான் அப்படின்னா இது அப்போ உங்களுக்கு ஒரு மைனர் இன்டியூஸ்மெண்டா வந்திருக்கும். அதே மாதிரியே இது உங்களுக்கான மைனர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா வந்திருக்கும். ஓகேங்களா? ஒரு ஓகே. ஸ்ட்ரக்சருக்குள்ள நடக்கிற இன்னொரு ஸ்ட்ரக்சர். நமக்கு இந்த பாயிண்ட்ல அந்த மாதிரி எந்த ஸ்ட்ரக்சருமே நடக்கல. ஃபுல்லாவே புல் பேக்கா மட்டும்தான் வந்திருக்கான். ஓகேங்களா? நீங்க எப்படி பேக் ஓகே. டெஸ்ட் பண்ணணும்ன்றத நான் சொல்றேன். ஜஸ்ட் பாருங்க. ம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹையர் லோவோ லோவர் ஹையோ மார்க் பண்ணுவீங்க. அங்க இருந்து என்ன பண்ணுங்க? புல் பேக்கை ஓகே. ரீட் பண்ணுங்க. ஒரு பாயிண்ட்ல இருந்து புல் பேக்கை ப்ராப்பரா ரீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எந்த இடத்து உங்களுக்கு ரீசன்ட் புல் பேக்கை எடுத்து மேல போய் உடைச்சிருக்கோ அதுதான் நமக்கான. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த மேல போய் இது எடுத்திருக்குன்னு வச்சுக்கோமே. இது எடுத்திருக்கு அப்படின்னா இது என்னது இப்போ? லிக்விடிட்டி. என்ன லிக்விடிட்டி இது? லோவர் லோக்கு லிக்விடிட்டி. சரி. ஹையர் ஐக்கு. ஹையர் ஐயா. இப்போ மேல இருந்து தானே வருதுங்க. ம். மேல இருந்து வந்திருக்கானா? இப்ப இந்த இடத்த இன்டியூஸ்மெண்ட் கலெக்ட் ரீசன்ட் புல் பேக் எடுத்திருக்கானா? என்னது இது? இன்ஜினியர் லிக்விடிட்டி. ரீசன்ட் புல் பேக் ப்ரோ. ஏன் போட்டு இப்படி குழப்பி கேக்குறீங்க? சிம்பிளான விஷயம் தானே. ரீசன்ட் புல் பேக் வந்து இன்டியூஸ்மெண்ட் ப்ரோ. அவ்வளவுதான். இதுக்கே நீங்க தான் ஆல்ரெடி முன்னாடி கரெக்டா தானே சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு போட்டு இன்ஜினியர் லிக்விடிட்டி இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிறீங்க? சிம்பிளா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப குழப்ப வேண்டிய விஷயமே இல்ல. புல் பேக்கை ரீட் பண்ண போறீங்க. புல் பேக்கை ரீட் பண்றப்ப நமக்கு ரீசன்ட் புல் பேக் எடுத்தா என்னதுன்னு நமக்கு தெரியும். அது இன்டியூஸ்மெண்ட் அப்படின்னு தெரியும். இன்டியூஸ்மெண்ட் எடுக்குது ஓகே. அப்படின்னா
ஏற்கனவே அவன் மேஜரா இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டான். அதே மாதிரியே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்கணும். எப்படின்னா ப்ரோ இப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஏன்னா ஃபுல்லாவே இப்ப டவுன் ட்ரெண்ட் தான். பார்த்தாலே தெரியுது. சோச்சுல நடந்துருச்சு. டவுன் ட்ரெண்ட் பாக்குறீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கான இன்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் பார்க்கணும். அதே மாதிரி இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இல்ல ப்ரோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் தானே, அப் ட்ரெண்டுக்கு பாக்குறேன் இதை ஹையர் அப்படின்லாம் மார்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம ட்ரெண்டுக்கு ஈக்குவலா ஓகே தான் போகணும் எப்பயுமே. அவன் எப்படி போறான்றதுக்கு ஏத்த மாதிரிலாம் இப்ப இது ஒரு புல் பேக் தானே, இதை எடுத்துட்டு மேல போவான் அப்படின்லாம் நம்ம யோசிக்க கூடாது. அவன் ட்ரெண்ட் எப்படி போறான், லிக்விடிட்டி எப்படி வேணா ஓகே இருக்கலாம். ஆனா அவன் ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்ன்றதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க ரியாக்டே பண்ணணும். இப்ப இந்த ட்ரெண்ட்ல பாக்குறப்ப ஃபுல்லாவே டவுன் ட்ரெண்ட் தான். எனக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் நடந்துருச்சு. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், இங்க இருந்து புல் பேக் ஒன்னு ஒன்னா ரீட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரீசன்ட் புல் பேக் எடுத்தா இன்டியூஸ் பண்ணிட்டு அதே மாதிரியே இந்த ரீசன்ட் புல் பேக் எடுக்க காரணமான லோ இது இதானே, இது என்ன லோ இது, ஆமா லோ லோவர் லோ மைனர் லோவர் லோ. ஏன்னா ஒரு மைனர் மேஜர் லோ ஸ்ட்ரக்சர், ஏன்னா இதான் லோவர் லோவா இருந்துச்சு மேஜர் ஆ லோவர் லோவா. ஆனா இது என்ன ஸ்ட்ரக்சர் இப்போ இது இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இன்ட்ரா ஸ்ட்ரக்சர். அப்ப இன்ட்ரா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது மைனர், மைனர்னா மைனர் மைனர் லோ லோவர் லோ. அப்ப இதை உடைக்கிறப்போ ஓகே பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் மைனர் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. சிம்பிள் ப்ரோ, போட்டு குழப்பிக்கவே தேவையில்லை, ஈஸியா புரிஞ்சிடும். அதை நீங்க பார்க்க பார்க்கனா வந்துடும். இப்ப ஸ்டார்டிங் நீங்க ஸ்ட்ரக்சரும் அப்படிதான் மார்க் பண்ணீங்க, தப்பா மார்க் பண்ணீங்க. ஆனா பார்க்க பார்க்க ஒரு ஐடியா வந்துச்சு இல்ல, அதே மாதிரிதான் இது. ஆமா ஓகேங்களா? இப்ப இந்த பாயிண்ட்ல பாருங்க, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போட்டிருக்கு அப்படின்னா இப்ப எதை சோர்ஸ் பாயிண்டா எடுக்கணும்? சோச்சோ எதை எடுக்கணும் கேக்குறீங்களா? இப்ப இந்த ம், இந்த டாப்ல இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்தா சோச்சோ எடுக்கலாம். ஆமா, ஏன்னா இதான் மைனர் ஹையர் லோவா இருந்துச்சு. நமக்கு இப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு இது மேஜர் ஹையர் லோ, ஐ மீன் மேஜர் லோவர் ஹை. இது மேஜர் ஐ மீன் மைனர் ஹையர் லோ. ஓகேங்களா? இது மேஜரா ஆமா இந்த மேஜர் ஸ்ட்ரக்சருக்கான பாயிண்டா இருந்துச்சு, இது இந்த ஸ்ட்ரக்சருக்கான பாயிண்டா இருந்துச்சு. ஆனா நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதையே சோச்சா எடுத்துக்கிறோம். மைனர் ஹையர் லோவர் ஹையே சோச்சா எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஓகே இவனை ப்ரோ நம்ம டெலீட் பண்ணிடலாம். இவன் நமக்கு தேவையில்ல. ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே தெளிவா இருக்கும். அப்ப நீங்க எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல ஓகே எதுக்குள்ள இருந்து பார்க்கணும், இதுக்குள்ள இருந்து மட்டும் தான் பார்க்கணும். ஓகே ஓகேங்களா? ஏன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு போச்சு. இப்ப இதுதான் சோர்ச் பாயிண்ட் அப்படின்னா இப்ப சோர்ச் பாயிண்ட்னா இதான் நம்மளுடைய எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். அப்ப ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு, இதான் நம்ம எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் எல்லாம் மார்க் பண்ணக்கூடாது. நம்மளுடைய சோர்ச்சே இங்க வந்துருச்சு இல்ல. ஏன்னா இதை உடைக்கிச்சு க்ளோஸ் வைக்கிறப்பே நமக்கு என்ன ஆயிடும், ரெண்டு சேஞ்ச் ஆயிருச்சு இல்ல. அப்புறம் எப்படி நம்ம இந்த ஆமா இடத்த போயிட்டு இதை போய் ஒரு ஆர்டர் பிளாக் இங்க இருந்து நம்ம செல் பண்றது, அது தப்பு. சோ அதனாலதான் ஓகே இதையே சோர்ச்சா எடுத்துட்டோம்னா இதுக்குள்ளதான் நீங்க எல்லாமே பார்க்கணும். அப்ப இதுல எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இங்க இருக்கா, அப்ப இதான் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே ப்ரோ ஓகேங்களா? ஓகே ஓகே, புரிஞ்சா ப்ரோ? புரிஞ்சு நான் முன்னாடி பண்ணேங்களே அந்த அது மாதிரி கரெக்ட்டுங்களா? அது ஸ்டார்டிங்ல பண்ணேங்களே இன்டர்னலுக்குள்ள ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர் மாற மாற பண்ணியிருந்தேங்களே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பண்ணீங்க. மாற மாறனா எப்படி கேக்குறீங்க? இப்ப நீங்க அதுல ஆக்சுவலா நீங்க பார்த்ததுலயே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்தது. என்ன இப்ப வாட்ஸ்அப் உங்களுக்கு தெரியுதுங்களா? தெரியுது ப்ரோ. இப்ப இதுல பாருங்களேன், நீங்க இது புல் பேக்னு மார்க் பண்ணிருக்கீங்க. இன்டியூஸ்மெண்ட் கரெக்ட், ஹையர் ஐ கரெக்ட், ஹையர் லோ கரெக்ட், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் கரெக்ட். ஆனா நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், இப்ப இங்க இருந்து புல் பேக் போட்டு போறேன்னா இதுக்குள்ள இருக்கிறது எடுத்துக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஆமா இதுக்குள்ள அப்ப இதுதானே ரீசன் புல் பேக். ஓகே புரியுதுங்களா? நீங்க இது ஒரே ஒரு புல் பேக்கா போட்டிருக்கீங்க. ஆனா இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஏன்னா இங்க இன்டியூஸ் பண்ணிட்டு இங்கே எடுத்திருக்கான் பாருங்க. ஓகே தெரியுதா? ஓகே பிரேக் ரெண்டு ஆஃப் மூணு இது இருக்கு. 2 3 ரீசன் புல் பேக் இருக்கு ப்ரோ. இந்த இருக்கு இல்லையா ரீசன் புல் பேக். ரீசன் புல் பேக் எதுன்னு பாருங்க. நீங்க இங்க 2 3 இருக்குது மீன்ஸ் நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியாது. இது ஒரு புல் பேக் தான், இது ஒரு புல் பேக், இது புல். அதெல்லாம் நமக்கு இன்டியூஸ்மெண்ட் இல்ல. நமக்கு தெரியும் ரீசன் புல் பேக் மட்டும் தான் இன்டியூஸ்மெண்ட். ஓகே அதனால இங்க இதே ரீசன் புல். இப்படி எடுத்துக்கலாங்களா? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வர்ற அந்த இது அப்படி எடுத்துக்கலாங்களா? ஆமா அதான் சொல்றேன். அதான் ஆ ரீசன் புல் பேக்னா என்ன, ஃபர்ஸ்ட் வர புல் பேக் எதுன்னு பார்த்தே எடுக்கணும். ஃபர்ஸ்ட் வர ஓகே ப்ரோ. கரண்ட் மார்க்கெட் இப்ப இங்க ரன் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுப்போம், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணி. அப்ப அதுல ரீசன் புல் பேக்னா இது இதான் கரண்ட் புல் பேக், ஃபர்ஸ்ட் வந்த புல் பேக். இதுல ஃபர்ஸ்ட் புல் பேக் மீன்ஸ் இங்க வந்தது, நீங்க இதை போய் எடுக்க கூடாது ப்ரோ. நமக்கு இதுதான் ஓகே ஓகேங்களா, ரீசெண்டா நடந்த புல் பேக் தான் நமக்கு இன்டியூஸ்மெண்டா எடுக்கணும். ஓகே
இதுலயும் லாஜிக் வரணும், சும்மா நம்ம மார்க் பண்றது இல்ல. எதுக்கு இந்த ரீசன்ட் புல் பேக் எடுக்கிறோம்னு தெரியுதுங்களா? நான் இன்டியூஸ்மெண்ட் அன்னைக்கு டீச் பண்ண இல்லையா, அதுல சொல்லனே ஏன் ரீசன்ட் புல் பேக் எடுக்கிறோம் அப்படின்னு. லாஜிக்கான விஷயம் தான். அதாவது செல்லரை பையர் டாமினேட் பண்றப்ப செல்லரை பையர் டாமினேட் பண்ணா இது இன்டியூஸ்மெண்ட். இப்ப இந்த இடத்த நீங்க மார்க் பண்ணதே சொல்லலாம். இந்த இடத்த எங்க செல்லர் வந்திருக்கோம், செல்லர் எங்க பையரை டாமினேட் பண்றோம். இது செல்லர், இது இங்க வந்து செல் பண்ணிருக்காங்களா? ப்ரோ இந்த பாயிண்ட்ல பை எப்படி செல் பண்ணிருக்காங்க, பண்ண பை 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 பண்ண. பண்ணிருக்காங்க. ஓகே, அப்ப இன்டியூஸ்மெண்ட்னா என்னது? பையரை செல்லர் டாமினேட் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? ஆமா, அது எதுக்காக பண்றான்? ட்ராப் பண்றதுக்காக. ஓகேங்களா? செல் பண்ற மாதிரி எல்லாரையும் செல் பண்ண வைக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான், எல்லாரும் பண்ணணும், செல்லு தான் ஆகணும், ட்ராப் இப்ப பண்றாங்க. டாமினேட் பண்ணானா கீழே தான் போவான்னு நினைச்சுக்கிட்டு செல் அடிக்க பார்ப்பாங்க. அதனால ஆனா நமக்கு தெரியாது ஒரு ட்ராப் இன்டியூஸ்மெண்ட், அது அங்க இருந்து மேலதான் போறான் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? ஓகே அதனாலதான் இது இன்டியூஸ்மெண்ட். இந்த இன்டியூஸ்மெண்ட் காரணமான செல்லிங் பாயிண்ட் மேல இருக்கு, அதுதான் ஹையர் ஐ. ஓகேங்களா? ஓகே ஓகே, நீங்க ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும் ப்ரோ. நான் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் தான் கேட்பேன். எனக்கு அது கிளியர் இல்லைன்னா நான் அடுத்த கிளாஸ் வரமாட்டேன் கண்டிப்பா. ஓகேங்களா? நீங்க கிளியரா ஓகே இருக்கணும், ஓகே நான் ப்ரோ, கேட்கிற கொஸ்டின்ஸுக்கு ஒரு அளவுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஓகே அது ப்ரோ, உங்களுடைய ஓகே ப்ரோ. சைட்ல இருந்து அது உங்களுக்கான ஒரு பெனிஃபிட். ஏன்னா நாளைக்கு நீங்க ஒரு ட்ரேட் பாக்குற நேரத்துல உங்களுக்கே ஒரு டவுட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஐயோ இது கரெக்டா, இது நம்ம எதுக்கு எடுத்தனே தெரியாம எடுத்துற மாதிரி ஆயிடும். நீங்க ஓகே கிளாரிட்டி ஒரு கிளியரா இருக்கணும். ஓகே, எதுக்கு இந்த ட்ரேட் எடுக்கிறேன், இதனால எனக்கு என்ன யூஸ், அங்க என்ன லாஜிக், என்ன ரீசன் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்க தெளிவாகவும் இருப்பீங்க, உங்களால ப்ராப்பராகவும் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ. இதுல இந்த சாட்டர்டேல ஒரு இது டவுட் கேட்டிருந்தாங்களே, அந்த வாட்ஸ்அப்ல சாட்டர்டே நைட். இதுவா? இது இல்ல, சாட்டர்டே நைட் ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தது. இன்னும் மேல போங்க, இன்னும் மேல. இதுவா? இது இல்ல சின்னதா ஒரு இது போட்டு இது இன்னும் மேல. ஆஹ் இதான் சொன்னேன் அதான் இல்லையா அதான். ப்ரோ, இப்ப இது வந்து என்ன ஸ்ட்ரக்சர் எப்படி வந்துட்டு இது ஃபுல்லா டவுன் ட்ரெண்டா இது? இது இல்ல ப்ரோ, இது இல்ல. ஆஹ் இன்னொன்னு இது இல்ல. இன்னும் மேல போங்க, இதுவா? இன்னும் மேல போங்க, இன்னும் மேல. இந்த இதுதான் தான். ஆஹ் இதுல இதுல தான் டவுட் கேட்டிருந்தேன். இப்போ இதை இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கீழே இது உடைச்ச பிரேக்கர் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தேன். அது நீங்க சொன்னீங்க, எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. இது எந்த மார்க்கெட்? இது அதான் கேட்டேன் இல்லையா ப்ரோ, இது ஃபுல் ஸ்ட்ரக்சர் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ, ஜஸ்ட் இந்த பார்ட்டை மட்டும் வச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னா இல்லையா? ஓகே ஓகே ஏன்னா இது என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு புல் பேக்கா தான் இருக்குது. பாத்தீங்களா? ஓகே ஏன்னா இது எப்படி நம்ம லோவா எடுப்பேன், ஏன்னா இன்டியூஸ்மெண்ட்டே இல்லையே, இதுக்கு தான் ரீசன்ட் புல் பேக் எதுவுமே எடுக்கவே இல்லையா அவன் தான். ஓகே ஜஸ்ட் ஒரே ஒரு புல் பேக்கா தான் இருக்கு. இதை வந்து நம்ம ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராகவும் எடுக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு புல் பேக்கா தான் எடுக்க முடியும். நீங்களும் கரெக்டா தானே இன்டியூஸ்மெண்ட் போட்டிருக்கீங்க, அப்புறம் என்னாச்சு? ஆக்சுவலா ஓகே, இது என்னுடைய வீடியோன்னு நினைக்கிறேன் இது. ஆமா ஆமா, வீடியோல இருந்து அது பண்ணேன். அதான் அதுலயே டீட்டெயிலா சொல்லியிருப்போம் இல்லையா, இந்த மாதிரி இது ஒரே ஒரு புல் பேக் அப்படின்ட்டு. இது எப்படி நம்ம இன்டியூஸ்மெண்டா கன்சிடர் பண்ணோம்? அங்க பாருங்க, இது ரீசன்ட் கேண்டிலுடைய ஹை எடுத்து கீழே உடைச்சான் அப்படின்னா இது புல் பேக் மட்டும் தானே. நமக்கு ஒரு புல் பேக் உடைய ஓகே. ஹையே உடைச்சா தானே இன்டியூஸ்மெண்ட். இல்ல, நான் இதுல என்ன நினைச்சேன்னா, தப்பா ரைட் அந்த இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லோவா எடுத்தாங்களா? சரி, ஹையா தான். கரெக்ட் தான் ப்ரோ, தப்பு தான். கரெக்ட், ஏன்னா இது இந்த புல் பேக் கரெக்ட். ரவுண்ட் ரெண்டுக்கான ஆமா, புல் பேக் இது. நான் மாத்தி இது பண்ணிட்டேன். ஐ மீன் ஆஹ் லோவா எடுத்துட்டு ஹை எடுத்துட்டு அந்த இதெல்லாம் எடுத்தேன், அதனால ஓகே தான் தப்பு. ஓகே ஓகே. அதுதான் சொன்னேன், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி போயிடுங்க, உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ட்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா ஆமா, என்ன பண்ணாலும் செல் ட்ரெண்ட்னா செல்லுலயே இருப்பீங்க, அப் ட்ரெண்ட்னா அப்லயே இருப்பீங்க, அதுதான் பெஸ்ட். ஓகேங்களா? நீங்க அதை ஃபோக்கஸ் பண்றீங்க. ஓகே ப்ரோ, ஓகே. இப்ப இதுல வந்து மைனர் சோச்சு இது எல்லாமே மார்க் பண்ணி அனுப்பணும், கரெக்ட்டுங்களா? ஆமா, மைனஸ் வச்சு நீங்க இப்ப பண்ண கேட்டேன். வேண்டியது அதுதான். ஓவராலா இப்ப நான் இவ்வளவு நாள் நடத்தினது எல்லாத்தையுமே கொண்டு வாங்க. இப்ப பாருங்க, புல் பேக் வரப்போகுது, புல் பேக் அப்புறம் இன்டியூஸ்மெண்ட் வரப்போகுது, இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் ஆர்டர் பிளாக், ஆர்டர் க்ளோஸ், இப்ப சொல்லி கொடுத்த இன்டியூஸ்மெண்ட், இன்டர்னல் லிக்விடிட்டி, அதுக்குள்ள இப்ப இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா இது எல்லாத்தையும் ஓகே இன்க்ளூட் பண்ணாதான் உங்களால இதெல்லாம் மார்க்கே பண்ண முடியும். ஓகே ப்ரோ, ஓகே சரிங்களா? சரி ப்ரோ. ஓகே. பேக் டெஸ்ட் பண்றீங்களா? இது டைம் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க எவ்வளவு வேணா டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையாவே கத்துக்கோங்க, இங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஆனா ஒன்னும் ஓகே ப்ரோ, பொறுமையா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டு கேட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சரிங்களா? ஓகே ப்ரோ, ஓகே 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 ப்ரோ. வேற ஓகே. ஏதாவது தேங்க்யூ கேள்வி? ப்ரோ.
வேற இதுல பண்றப்ப எனக்கு டவுட் வந்தா கேட்கறேன் இதுல. சரி bro. கண்டிப்பா. இது இப்போ ஒவ்வொன்னையும் மார்க் பண்ணி அதுல டேப் ஆற மாதிரி இது பண்ணும் கரெக்ட்டுங்களா? ஆமா. நீங்க ஐ ஜஸ்ட் அத மீன் நான் இப்ப நார்மலா இதுல என்ன பண்ணீங்க? ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணீங்க. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அப்ப அதுக்குள்ள இருக்கிற ஆமா. இன்டர் ஸ்ட்ரக்சர் பாருங்க. இப்ப இதே மாரி இங்க சோச் நடந்திருக்கா? இப்ப இந்த ஸ்ட்ரக்சரே பாருங்க. மேல சோச் நடந்திருக்கா? அப்ப இங்க இருந்து போறப்ப அவன் எப்படி போயிருக்கான்? இதுல ஒரு புல் பேக் எடுத்து இன்டியூஸ்மென்ட்டா? இது ஒரு எம்பிஒய்ஸா? அதுக்கப்புறம் புல் பேக் போட்டு இங்க பாருங்க. இங்க ஒரு இன்டியூஸ்மென்ட், இங்க ஒரு எம்பிஒய்ஸ். அதே மாரி இங்க ஒரு இன்டியூஸ்மென்ட், இங்க ஒரு எம்பிஒய்ஸ். அப்ப இதுதான் இஷ்யூ. ஓகே, ஓகே. ஓகேங்களா? இப்ப நீங்க மார்க் பண்ணதிலே கூட போய் ட்ரை பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க ஓ மார்க் பண்ண பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல கூட ஏதாவது இன்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கா? டர்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு போய் பாருங்க. சரிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓ ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ. டெலிகிராம்ல உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. ஓகே. ஓகே.